ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கிருத்தஜன் ஆகையாலே உத்தராவஸ்தனை இப்ப கேள்வி கேட்டுட்டார், இவருக்கு பதில் கிடைச்சிடுது. அப்புறம் என்ன ஆகணும்? அவர் நன்றி உடையவராக ஆக வேண்டும். கிருத்தஜன் ஆகையாலேன்னா அப்படி நன்றி உடையவராக இருப்பதனாலே அப்ப என்ன நினைக்கணும்? அவர் தொத்தோகி வேதாத்தியனம் அதினம் அகிலம் என்றும் என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கென் செய்கேன் என்றும் அனுவர்த்திக்க பிராப்தம். அப்படி கேட்டதுக்கு பிறகு பதில் கிடைத்த பிறகு இவர் என்ன நினைக்கணுமா? உன்னாலதான் எனக்கு எல்லாமே தெரிந்தது, நீர் தான் தேவரீர் தான் அடியருக்கு எல்லாமே சொல்லிக் கொடுத்தீர், அதனால நான் உமக்கு வாழ்நாள் முழுக்க கடன் பட்டிருக்கிறேன். இது எதுல? உயர்ந்த விஷயங்கள்ல, உயர்ந்த விஷயங்களிலே, ஒரு அர்த்த பஞ்சக விஷயத்திலே, ரகசியத்திரைய விஷயங்களிலே, சம்பிரதாய அர்த்தங்களிலே, அதில எல்லாம் நமக்கு யார் தெளிவு ஏற்படுத்துகிறார்களோ அவர்களைத்தான் நாம் எல்லாமாக கொள்ள வேணும். அப்படி தத்தோகி வேதாத்தியனம் அதீனம் அகிலம் என்று இதுவும் விஷ்ணு புராணத்திலே வேதம் முழுவதும் உம்மிடமே என்னாலே ஓதப்பட்டது என்று இதுவும் அந்த மைத்ரேயர் பராசர பகவானிடத்திலே சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்கணும். ஏன்னா அடுத்த ஸ்லோகத்திலே இருக்கு, 2வது ஸ்லோகம் இது. அது முதல் ஸ்லோகம், அடுத்தது 2வது ஸ்லோகம். அப்படி எல்லாம் உம்மிடத்திலிருந்தே நான் கத்துக்கொண்டேன் என்றும், அதுக்கு மேல என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கென் செய்கேன், என்னுடைய தீய மனசை போக்கி நல்ல மனதாக ஆக்கிவிட்டாய், உனக்கென் செய்கேன் ஸ்ரீதரனே என்று இது கேசவன் தமிழிலே ஆழ்வார் காட்டக்கூடிய அற்புதமான பாசுரம். என்னை தீமனம் கெடுத்தாய்னா என்னுடைய தீய மனத்தை போக்கி நல்ல மனமாக ஆக்கிவிட்டாய், இதற்கு நான் என்ன உனக்கு செய்ய போகிறேன், திரும்பி என்னால என்ன பண்ண முடியும் என்று ஆழ்வார் அப்படியே அதையே நினைத்து நினைத்து நன்றியுடையவராக இருக்கிறார். அப்ப கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பவ்யத்தை வேணும், அடக்கம் வேணும், பொறுமை வேணும். கேள்வி கேட்ட பிறகு நன்றி உணர்வு வேணும். எப்பொழுதும் அவரிடத்திலே எல்லாம் அவராலே தான் நமக்கு நடக்கிறதுங்கிற அந்த எண்ணம் வேணும். இது ரெண்டும் இருக்க வேணும் என்றும் அனுவர்த்திக்க பிராப்தம். எப்படி அனுவர்த்திக்க வேணும்? அது செய்யாயாகாதே, அதுவே செய்ய மாட்டே போல இருக்கே, உன்னை பார்த்தா எனக்கு அப்படித்தான் தெரியுது என்று சொல்லுகிறாள். நானுவர்த்தசே பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாகா என்று ஸ்தோத்திரம் பண்ண வேண்டி இருக்க, சோகம் பருஷிதஸ்தேன தாசவச்சாவ மானித்தக என்று நிந்திப்பாய் ஆகாதே. உன்னை பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? ஒருத்தரிடத்திலே நாம் விஷயத்தை நல்ல உபதேசத்தை பெற்றோம் என்றால் அவரிடத்துல என்ன சொல்லணும்? அவரை கொண்டாடணும். பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாகா என்று ஒரு ஞானோபதேசம் பண்ணுபவர்களை அவர்களுக்கு முன்னாடியே நாம் அவர்களை கொண்டாட வேண்டும். நல்ல ஒரு ஆச்சாரியர் நமக்கு கிடைச்சிருக்கார், நல்ல நமக்கு உபதேசங்கள்லாம் பண்ணுகிறார், ஞானத்தை கொடுக்கிறார்னா அவர் முன்னாடியே போய் சொல்லணும். நாம் உம்மாலத்தான் நான் இவ்வளவு விஷயங்களை தெரிந்து கொண்டேன், நீர் தான் எனக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தீர், உமக்குத்தான் நான் எப்பொழுதும் கடன் பட்டிருக்கிறேன் அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லணும். அதுதான் ஒரு சிஷ்யனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான கடமை. அது பிரத்யக்ஷே குரவஸ்துத்யாகான்னு பிரசித்தமான ஒரு வாக்கியம் என்று ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியிருக்கு. அப்படித்தான் நீ பண்ணிருக்கணும். இவள் யார மனசுல விஷயம் சொல்றான்னா விபீஷண ஆழ்வானை மனசுல விஷயம் சொல்ற. விபீஷண ஆழ்வான் தான் இவனுக்கு முக்கியமான உபதேசம் கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான். மற்றவர்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டா, விபீஷண ஆழ்வான் பண்ணியிருக்கான். ஆனா அவனை என்ன நீ சொன்ன, அவனை என்ன பண்ணினாய், அவனை என்ன நீ அவமானப்படுத்தினாய்னா சோகம் பருஷிதஸ்தேன தாசவச்சாவ மானித்தகா என்று அவனே சொல்லும்படிக்கு. அதாவது நான் அந்த ராவணனாலே கடுஞ்சொல் பேசப்பட்டேன், ஒரு வேலைக்காரனை போல என்னை அவன் நிந்தித்தான். நான் அவனுக்கு தம்பியான என்னை எப்படி நடத்தணும்? அவன் அன்போட நடத்தணும். அதுவும் நான் நல்ல உபதேசம் பண்றேன், அவன் என்னிடத்திலே மிகவும் நன்றாக இவ்வளவு நல்லது பண்றேங்கிற எண்ணம் இருக்கணும். அப்படி இல்லாம என்ன ஒரு வேலைக்காரனை நடத்துவதை போல நடத்தினான் என்று நிந்திப்பாயாகாதே என்று காட்டுகிறாள். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org